விளாக் பார்க்கலாம் சரியா. காலையில இறைச்சி ஃப்ரிட்ஜ்ல இருந்துச்சு, அதை தூக்கி தண்ணியில போட்டுட்டு அதுக்கப்புறம் பெட்ஷீட் எல்லாத்தையும் மடக்கி வச்சாச்சு பார்த்துக்கோங்க. டோலியே எழும்புமான்லாம் கேட்க மாட்டேன், தூக்கி என் தோல்ல தூக்கி போட்டு அப்படி போய் ரெஸ்ட் ரூம்ல உட்கார வச்சிடும் பார்த்துக்கோங்க. குளிச்சுட்டு அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் எல்லாம் மாத்திட்டு பழைய கஞ்சின்னு ஒரே அழுவ கொஞ்ச நாளா கஞ்சி பார்த்தோன்னா பயங்கர ஹாப்பி ஆயிட்டா. அப்புறம் அவளை கிளப்பி விட்டுட்டு அவளுக்கு யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து பேக்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் கிளம்பி அப்புறம் நானும் அவ வச்ச மிச்ச கஞ்சியை குடிச்சிட்டு அப்புறம் பஸ்ல ஏறி அவளை ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது நடந்தே வந்துட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டுல தண்ணி குடிச்சுக்கிட்டு கடக்கடன்னு இறைச்சி சமைச்சிட்டு ரைஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அடிக்கடி நட்ஸ் தூக்கி வாயில போட்டுக்கிடுவேன். அதுக்கப்புறம் வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பருப்பு எல்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன்னா அதெல்லாம் வச்சுக்கோங்க. உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, கொண்ட கடலை, பட்டாணி கடலை, பொரி கடலை, அதுக்கப்புறம் உப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பருப்புமே வீல்ட்ட வாங்கிடும் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அன்பாலிஷ்ட். அதுக்கப்புறம் வீட்டுக்கும் டெலிவரி பண்ணிடுவா பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவா பார்த்துக்கோங்க. ரேட்டுமே ரொம்பவே அஃபோர்டபிள். என்ன குடிக்கும் அப்படின்னா சோறு வடிச்ச கஞ்சி, இது 7ஆம் மாசத்துல இருந்து கட்டாயம் டெய்லி குடிக்கணும் பார்த்துக்கோங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு ப்ரமோஷன் வீடியோ எடுக்க வேண்டிய இருந்துச்சு, அதனால அது வெளியே போயிட்டு அப்புறம் வரும்போது டோலியை பிக் பண்ணிட்டு இளநீ அவன் மயிலும் வாங்கி கேட்டா, அதனால அதையும் வாங்கி கொடுத்துட்டு பார்க்ல கிடந்து ஒரே ஆட்டம். அப்புறம் வீட்டுல பசி தாங்க முடியலன்னா அப்புறம் டிவி ரிமோட்டை கையில எடுத்துட்டா. அதுக்கப்புறம் டிவி பார்த்தா அப்படி சாப்பிட்டுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மாதுளை பழத்தை உரிச்சு நாங்க 2 சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தை அவளத்தையும் பூசிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் படிக்க. நைட்டு தான் அவ ஆக்டிவ் ஆவா, படிக்க ஆரம்பிப்பா. நைட்டு ஒரு 12 மணி வரை ஆக்டிவ்லயே இருப்பா. அவ கலரிங் பண்ணா நானும் கலரிங் பண்ண பார்த்துக்கோங்க. அதுலயே நிறுத்துவான்னு பார்த்தா பீட்சா கடை வைக்க ஆரம்பிச்சிட்டா.